அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெளியே தான் துபாய் சண்டே இன்னைக்கு வெளியே தான் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கிளம்புறோம். இந்த மியூசியம் போயிட்டு வருவோம். துபாய் ஃப்யூச்சர் மியூசியம் ரொம்ப நாளாச்சு போகணுன்ட்டு அது திறந்ததுலேருந்தே போகணுன்னு நினச்சிட்ருக்கேன், போக முடியல. ஆனால் ஒரு வாட்டி போகணும், லேட் ஆகிடுச்சி. வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த பக்கம் போனோமா நாங்கள், சரி எனக்கு உள்ளே காமிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபுல் ரஷ்ஷு. இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இங்கே பாருங்கள், என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. நான் இங்கே தான் உக்காந்துட்டு மியூசியம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு, அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க. சும்மா எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜனம் பா. ஆனால் வந்து அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாமா. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரைக்கும் அங்கே வந்து மெட்ரோ வந்து அதில் கனெக்ட் ஆகுது. அதை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வரைக்கும் இந்த பாருங்க இருந்தாங்க. நான் அங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்க, சரி நீ மேலேயே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போனாங்க. டிக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சா. ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு அதில் யூஸ் ஒன்றுமே கிடையாது. புக்ஸு அது இதுன்ட்டு இருக்குது, சயின்ஸ் ஸ்கூலில் உங்களுக்கு இருக்குது அப்படின்றோடனே நான் அது வேணாம், சரி இதோடையே பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதோடைய கீழேயே நின்று பார்த்துட்டு, சரி வாஷ்ரூம் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்து உக்காடுறேன். அங்கே பார்த்தாக்கா திடீர்னு மேலே முட்டை மாதிரி லிஃப்ட் எல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு. சும்மா உக்காந்துருக்கிறதுக்கே டைம் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை. இது இருந்துச்சு, மாடிக்கு போகலாம். ஆனால் 150 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் பார்த்தாங்க, ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலும் நமக்கு அதில் ஒன்றும் யூஸ் இல்லைல்ல, ஏன் போகணும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துருந்தேன். அதுக்குள்ளே அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. இதுதான் அந்த மாடிக்கு போகிறது. லிஃப்டில் இருக்குது, லிஃப்ட்டும் போகலாம், இது மாதிரியும் நடந்தும் போகலாம். அந்த எழுத்துக்கள் எப்படி லைட் வச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் மாடிக்கு போனோம். மாடியில் போயிட்டு லைட்டாக அப்படியே ஃபோட்டோ மேலேருந்து கீழே எல்லாத்தையும் எடுத்துட்டு இது வந்து சென்ட்டு அத்தர் பாட்டில் யாருக்கு வேணுமோ அது அவங்களுக்கு அது செஞ்சு தராங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே ஒருத்தவங்க வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஃபோட்டோ இது பண்ணுறாங்களாட்ருக்கு, டிசைன் ஏதோ அது இது மாதிரிலாம் அவங்க காமிக்கிறாங்க. அந்தாண்ட வேறு மாதிரி நல்ல டிசைன் அப்படி வருமா, அதை அப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றுச்சு. நானும் அப்படியே கொஞ்சோண்டு எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே உக்காந்துட்டேன். முடியல, வேறு ஒன்றும் இல்லை அங்கே பார்க்குறதுக்கு. இது பாருங்களேன், இந்த மியூசியம் திறந்த உடனே இது மாதிரி காமிச்சாங்க. மேலே பாருங்கள், பறக்குது பாருங்கள், ஒயிட் கலர்லேயே பறக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, அது ஒயிட் கலர்லேயே பறக்குது பாருங்கள்.
இது பார்ப்போம், இது தானே பார்க்குறதுக்கு மெயினாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நிறையா பேர் வீடியோ இதை எடுத்தாங்க. ஆனால் இது இந்த மியூசியம் திறந்தப்போ இதெல்லாம் காமிச்சாங்க. டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. அப்போ பார்த்தது தான். அதுலேருந்து போகணுன்னு நினச்சது, போக முடியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி உக்காந்துருந்தேன், இது பறந்துச்சு. சரின்ட்டு அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அந்த கைக்கிட்டலாம் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வெயில், போக முடியல. நல்லா இருக்குல்ல, செம்மையாக. அப்புறம் அதோட வெளியே கிளம்பிட்டோம். பார்த்துட்டு வெளியே அதோட கிளம்பி அப்படியே காரில் போகும்போதே லைட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டேன். மெட்ரோவில் வந்தால் ரொம்ப ஈஸி, உள்ளேயே போய் இறங்கிடலாம். இது பாருங்கள் அந்த சின்னம். அது நான் இறங்கிலாம் போய் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டேன்ட்டு இறங்கிலாம் போய் எடுக்கலை. அப்படியே கார்லேயே போகிறப்ப அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் பர்துபாய் போகிற வேலை இருந்துச்சு, கொஞ்சம் டைலர்கிட்ட. அது போயிட்டு இந்த பில்டிங்லாம் நிறையா காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஆடில் நிறையா வருது பாருங்கள். இது புதுசாக கட்டியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரேம் அங்கேருந்து போகிறப்ப அது நல்லா கரெக்டாக தெரிஞ்சிச்சு. சரி, நான் அதையும் அப்படியே பர்துபாய். இது எவ்வளோ புறாக்கள் பாருங்கள். பர்துபாய் போயிட்டு அப்படியே கிளம்பி இது மீனா பஜார் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். இதுக்கப்புறம் 2-3 இடம் நாங்கள் போனோம், காமிக்கிறேன். கேரிஃபோர், அப்புறம் நைட் ஆகிடுச்சி. நைட் ஆனோடனே பசங்கள்லாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு கராச்சி, கீசஸில் உள்ள கராச்சி போய் சாப்பிட்டோம். அப்புறம் இது வந்தோம், ஜஹியா கேரிஃபோர். ஜஹியா கேரிஃபோரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜஹியா கேரிஃபோர் வந்தோம். பிள்ளைங்க கொஞ்சம் விளாட்ணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்தாக்கா அங்கே ஜூலா அது இதெல்லாம் கார்டன் சின்னதாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை அப்படியே விளாட விட்டுட்டு நல்லா இருந்துச்சு. ஜஹியா கேரிஃபோர் மெயின் என்ட்ரன்ஸில் இது மாதிரி வச்சுருக்காங்க பிள்ளைங்களுக்காக. போனாக்கா சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிள்ளைங்களை இப்படி விளாட விட்டு அழைச்சிட்டு வரலாம். தண்ணிலாம் விட்டுட்டு அது மாதிரி டிசைன் கலர் கலராக லைட் போட்டு தண்ணி மியூசிக் அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே விளையாடிட்டு பக்கத்தில் இதுக்கு போனோம், யூனிவர்சிட்டி. அங்கே நிகழ்ச்சி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இது கேரிஃபோர் உள்ள வீடு கட்டி விற்கிற அந்த இது அது வச்சுருந்தாங்க. இங்கே தான். அப்புறம் கார்டனுக்கு போயிட்டு அதோட கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். You'll come crawling back soon.